1.3 state whether the following sets are finite or infinite. சரிங்களா, ஃபைனட்டா இன்ஃபைனைட் செட்டாக கேட்குறாங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட் ஒன் நம்பர் பாருங்கள். எக்ஸ் பிலாங் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர். நேச்சுரல் என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர் இல்லையா? நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1 2 இப்படியே போயின்னு இருக்கும் இல்லையா? ஈவனில் இருக்கிற ஒரே ப்ரைம் நம்பர் என்னது? 2 மட்டும்தான், வேறு எதுவுமே வராது. அப்போது 2 தான் இந்த செட்டு. ஓகேவா? அடுத்து எக்ஸ் பிலாங் டு n, எக்ஸ் இஸ் ஆட் ப்ரைம் நம்பர். ஆட் ப்ரைம் நம்பர்னா என்னது? எப்படி ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்பரை, நேச்சுரல் நம்பரு 1 2 3 இப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா? ஆடில் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரும் என்னன்னு கேட்குறாங்க. ஆடில் இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னது? ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் என்ன பண்ணலாம்? n ஈக்குவல் டு ஈவன் ப்ரைம் நம்பர் இதை விட்டுடணும் இல்லையா? இப்போ 3 5 7 11 போயினே இருக்கும். போயினே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது இன்ஃபைனைட்டு. இங்கே பாருங்கள் 2 முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இது ஃபைனைட்டு. ஃபைனைட்டு இதை மறந்துட்டு நான் 2 1 இருக்கு நம்பரை சொல்ல முடியும். இது வரைக்கும் தான், இது 2 தான் அப்படி கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியும் இல்லையா? அதனால் ஃபைனைட்டு. எண்ணக்கூடிய நம்பரு ஃபைனைட்டு, எண்ண முடியாத நம்பரு இன்ஃபைனைட்டு. அப்போ இது இன்ஃபைனைட்டு, ஏன்னா போயிட்டே இருக்குது நம்பர் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் பிலாங் டு ஆர் எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல், சாரி இது இல்லையா தேர்ட் சம்மு. எக்ஸ் பிலாங் டு இசட், எக்ஸ் இஸ் அ ஈவன் ப்ரைம் நம்பர், ஈவன் அண்ட் லெஸ் தென் 10. சரியா? இந்த மாதிரி இசட் கொடுத்தனாலே மைனஸு ப்ளஸ்ன்னு போயினே இருக்கும் இல்லையா? இப்போது ப்ளஸ்ஸு 10க்குள்ளே அப்படின்னா எப்படி எழுதலாம்? 8 6 அப்புறம் ஈவன் நம்பர் தானே? ஆமாம், ஈவன் நம்பர் 4 2 அப்புறம் இந்த பக்கம் ஆரம்பிச்சுன்னா அப்படியே போயிடுனா அது 0. அடுத்து ஈவன் நம்பர் என்னது? -2 இப்படியே போயின்னு இருக்கும். -4 -6 -8 -10ன்னு போயினே இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் போயின்னு இருக்கும். இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த பக்கம் இன்ஃபைனைட்டாக போகுது. அப்போது இது இன்ஃபைனைட் செட்டு. அப்புறம் அடுத்த சம் என்ன பார்க்குறாங்க? இது ரெண்டுமே சொல்லிடலாம் பார்த்த உடனே. எக்ஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்? இன்ஃபைனைட் செட்னு எழுதிடலாம். ஓகேங்களா? டைரெக்டாக அது ரெண்டுமே இன்ஃபைனைட்னு எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? ஏன்னு உங்களுக்கு தெரியும், ரேஷனல் நம்பர்ஸு எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர்ஸ் தான் அப்படி பார்த்தோன்னா இல்லையா? ரேஷனல் நம்பர்ஸு பி பை க்யூன்னு வரும். க்யூ நாட் ஈக்குவல் டு 0, டினாமினேட்டர் 0 வராதுன்றாங்க. அப்போ எல்லா நம்பருமே நேச்சுரல் நம்பர், ரேஷனல் நம்பர் தான். அப்போ ரேஷனல் நம்பர் எல்லாமே ரியல் நம்பர் ஆகட்டும், அது நேச்சுரல் நம்பர் ஆகட்டும், ஹோல் நம்பர் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போது அது இன்ஃபைனைட் தான் ரெண்டுமே. எல்லாம் அதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.